நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. வாழ்க்கைய பத்தின சந்தேகத்தை தான் நான் பிரியம்பதா கிட்ட கேட்க போறேன். ஓ, என்ன அவ்வளவு பெரிய ஆளாக்க பாக்குறீங்களா? தப்பான பாதையில போயிட்டு இருந்த எனக்கு சரியான பாதையை காட்டுனது நீ தானே. நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கான காரணம் பிரியம்பதா தான். அன்னைக்கு இருந்த கோவத்துல நான் என்னெல்லாமோ சொன்னேன். வேற என்ன? நாம ஒண்ணு பண்ணலாம். நீ திரும்பவும் என்கிட்ட கோவப்படு. அப்போ எனக்கு நல்ல அறிவுரை கிடைக்கும்ல. இனிமே கண்டிப்பா நான் அறிவுரை எல்லாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் அந்த சாபமும் சேர்த்து எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா இல்ல. உனக்கு என்ன வேணும்? இந்த கேள்வி என் மனசுலயே இருக்கட்டும். பதில நான் அப்புறம் எப்பவாவது சொல்றேன். எனக்கு வேணுங்கிறப்ப கேக்குறேன். அப்ப நீங்க அதை நிறைவேற்றி வச்சா போதும். சரியாகட்டும். வாங்க. என்ன நீங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கீங்க? சிலைய நிறுவறதுக்கா? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது குட்டிமா, பாவம் வரும். என்ன பாவம்? குட்டிமாக்கு இது பரிசா கிடைச்சது தானே, அப்புறம் என்ன? வேதா, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல. எல்லாருமே ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு காரியத்தை நம்ம வீட்டுக்குள்ள செஞ்சோன்னு தெரிஞ்சா போதும், தலைய வெட்டி போட்டுருவாங்க. அதுக்கு சிவலிங்கம் நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்கு, வேற யாருக்கு தெரிய போகுது? மல்லியம்மா பயப்படாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நமக்கு இது வேண்டாம். அப்புறம் நான் இந்த சிலையை என்ன பண்றது? தூக்கி போடணுமா? அப்படி பண்ண வேண்டாம். தூக்கி போடவும் கூடாது, பூஜையும் பண்ண கூடாது. அப்புறம் என்ன பண்றது? உங்களுக்கு என்ன மல்லியம்மா பிரச்சனை? இப்படி ஒரு சிலைய வீட்ல வைக்கலாமா, கும்பிடலாமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. நான் அப்பா கிட்ட கேக்குறேன். அப்பா பிரச்சனை இல்லைன்னு சொன்னா உங்களோட பயம் போயிடும்ல. வேதாவோட அப்பா சொன்னா ஒத்துப்பீங்கல்ல? வேதா அப்பா சொன்னா நான் சம்மதிக்கிறேன். நீங்க வேணா பாருங்க, அவர் சம்மதிக்க மாட்டாரு. அத நீங்களா முடிவு பண்றது? அம்மாவுக்கு விருப்பம் இல்ல வேதா. நான் இதை தூக்கி போட மாட்டேன். யாரு சொன்னாலும் தூக்கி போட மாட்டேன். நீ கவலைப்பட வேணாம் குட்டிமா. அப்பா கிட்ட கேட்கும் போது பாரு, அப்பா கண்டிப்பா ஒத்துப்பாரு. எல்லா கடவுளுங்களுக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கடவுளை பார்க்க போனப்போ குட்டிமாக்கு நடந்த அதிசயத்தை மல்லியம்மாவும் பாத்தீங்க தானே. கடவுளுக்கு குட்டிமாவை பிடிக்கலனா பூசாரி நினைச்சும் திறக்க முடியாத கதவை குட்டிமா எப்படி திறந்தா? அங்க இருந்த எல்லாரும் குட்டிமாவை பத்தி நல்ல விஷயம் தானே சொன்னாங்க. அப்புறம் சித்திரபா நோயாவை பார்த்தா பயப்படுறீங்க? அவர் தான் எல்லாத்தையும் மறந்துட்டாருல்ல. அப்படின்னா உங்களை பத்தியும் குட்டிமாவை பத்தியும் அவர் எங்க யோசிக்க போறாரு? எதை மறந்தாலும் பகைய மறக்க மாட்டாரு. பாத்தியா பாத்தியா வேதா, அம்மா இந்த விஷயத்துல தடை சொல்றத பாத்தியா? இங்க பாரு, அப்பா கிட்ட கேட்டுட்டு அப்பா சொல்ற மாதிரி நம்ம பண்ணலாம். அப்பா இந்த சிலைய தூக்கி போட சொன்னாருன்னா அத நீ கேட்கணும். என்ன அப்பா இத வச்சு பூஜை செய்யலான்னு சொன்னா அத நீங்களும் கேட்கணும். என்ன புரிஞ்சுதா? வேதாவோட அப்பாவே சொல்லிட்டாருன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாப்போம் நம்ம, நான் ஜெயிக்கிறேனா இல்ல நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு. என் கடவுளே, என் கையை விட்டு போயிடாதீங்க. என்னோட ஒரே ஒரு சொத்து நீங்க தான். என் கடவுள் என் கையை விட்டு போக மாட்டாரு, அது எனக்கு தெரியும். அம்மா தேவி, என் குழந்தையோட மனசுல இருக்கிற ஆசையை நிறைவேற்றி வைங்க. ஐயா, மருந்து சாப்பிடுங்க.
என்னாச்சு? நான் மருந்து கொண்டு கொடுத்தேன். ஐயா அதை கீழே தட்டி விட்டுட்டாரு. என்னங்க இது? எதுக்காக இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஏதாவது வாயை திறந்து சொல்லுங்க. என்னாச்சு பெரியம்மா? காலையில இருந்து பெரியப்பா அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. பெரியப்பாவுக்கு வெளியே போகணும். அப்பா கிட்ட சொன்னா ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன? அப்பா கிட்ட இத பத்தி நான் பேசுறேன். வர்ணா சொல்லுவியா? சொல்றேன். அப்புறம் நானும் உங்க கூட வெளியே வரேன். அம்மா, இளவரசியும் கூட போனாங்கன்னா ஐயா பிரச்சனை பண்ண மாட்டாரு. இல்லனாலும் எனக்கு என்ன பிரச்சனை? வர்ணா, அப்பா கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருமா. நீங்க வாங்க, நாம இப்பவே போய் கேட்போம். இந்த மருந்து எல்லாம் சீக்கிரமா இங்க இருந்து எடுத்துட்டு போ. ஐயா, தூக்கி போடும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. திரும்ப எடுக்கும் போது உனக்கு கஷ்டமா இருக்கா? எடு. நடக்காது அண்ணி. அண்ணனை வெளியே எங்கேயும் அனுப்ப முடியாது. பெரியப்பா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு. அது உனக்கு எப்படிமா தெரியும்? எவ்வளவோ இடங்கள்ல உன் பெரியப்பாவால எனக்கு நிறைய அவமானம் ஏற்பட்டிருக்கு. உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால தானே? அதனாலதான் சொல்றேன், நோய் குணமானதுக்கு அப்புறம் வெளியே போகலாம்னு. நீங்க எதுக்குப்பா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? இந்த விஷயத்துல நீ அடம் பிடிக்காதம்மா. போமா. வா. காலையில இருந்து அண்ணன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படி வீட்லயே இருந்து பழக்கம் இல்லைல்ல. நீங்க வேணும்னே தான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு அவங்க சொல்றாங்க. இருக்கட்டும். ஆனா அண்ணனுடைய விஷயத்துல சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. மீனாட்சி, இத பத்தி பேச வேண்டாம். சொல்ல வேண்டியதை நானே சொல்லிக்கிறேன். இப்ப என்ன பண்றது வர்ணம்மா? ஒண்ணு பண்ணலாம். யாருக்கும் தெரியாம பெரியப்பாவை நான் வெளியில கூட்டிட்டு போறேன். பெரியப்பா எதுவும் பண்ணாம திரும்ப வந்தா அப்புறம் அப்பா எதுவும் சொல்ல மாட்டார்ல. அவரை பழைய மாதிரி பார்த்தா போதும் எனக்கு. சில நேரம் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா தாங்க முடியல என்னால. அப்பா என்கிட்ட சொல்லியும் கேட்காம தான் நான் உங்க கூட வந்துகிட்டு இருக்கேன். நீங்க பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது. வர்ணா சொல்ற மாதிரி நான் நல்லபடியா நடந்துக்கிறேன். அப்படின்னா நல்லது. நாம எங்க பெரியப்பா போகலாம்? கோவிலுக்கு போக வேணாம். அங்க போனா அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். நாம அந்த மலைக்கு மேல போனா என்ன? எல்லாம் உன்னோட விருப்பம். அங்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு திரும்ப அரண்மனைக்கு போயிடலாம். உன்னோட விருப்பம். பாத்தீங்களா பெரியப்பா? அவங்க உங்களை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. நான் கேக்குறேன். நீ போயிட்டு வாமா. நீ போ குட்டிமா, அதையும் நம்ம பாப்போம். எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க? நாங்க சிரிக்கவே இல்லையே வர்ணா. சிரிச்சீங்க. நீங்க பெரியப்பாவை கேலி பண்ணி சிரிச்சீங்க. நான் பார்க்கலன்னு நினைச்சீங்களா? வர்ணா, உன்னோட பெரியப்பாவுக்கு குணமாயிடுச்சா? அதை எதுக்கு நீ கேக்குற? அரண்மனையில நடக்கிற விஷயத்தை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? பெரியப்பா இப்படி அமைதியா இருக்காருன்னு நினைக்க வேணாம். நான் சொன்னா பெரியப்பா என்ன வேணாலும் செய்வாரு. பாக்குறியா? வேணாம் வர்ணா. பெரியப்பா இங்க வாங்க. இங்க வாங்க. என்னை விட சிறந்தவன்னு இவளுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. குருவுக்கு முன்னாடியும் குருவோட பொண்ணுக்கு முன்னாடியும் இவ அதை அடிக்கடி காட்டுவா. நான் அப்படிலாம் ஒண்ணு சொல்லல. வர்ணாவை விட சிறந்த நாட்டியக்காரி நீன்னு உனக்கு தோணுதா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. நீ அவ்வளவு திறமைசாலினா நாட்டியம் அடி தோக்கடி. பெரியப்பா, வர்ணா நீ பேசாம இரு. இந்த அகங்காரிக்கான தண்டனைய நான் இங்கே இப்பவே கொடுக்கறேன். பெரியப்பா, நான் ஆடுற நாட்டியத்தை நீயும் ஒரு தடவை ஆடி காட்டு. பெரியப்பா. இன்னும் பாரு, நான் இன்னும் ஆடி காட்டுறேன்.
தையாரே தையாரே தை 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 தையாரே தையாரே தை 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 தையாரே. பாத்தியா, இந்த மாதிரி எல்லாம் உன்னால ஆட முடியாது. அப்புறம் எதுக்காக பெரியப்பா நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல பெரியப்பா. என்னாச்சு வர்ணா? இப்படி நாட்டியம் ஆட இவங்களால முடியுமா? நீங்க என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. வாங்க பெரியப்பா, நீங்க சீக்கிரம் வாங்க. உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். வாங்க பெரியப்பா. நான் வேணா இப்பவே நாட்டியம் ஆடி காட்டுறேன். வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. வேதா, என்ன இது? எனக்கு தெரியல. ஐயாவோட நோய் இன்னும் குணமாகல. வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க பெரியப்பா. பாவம் வர்ணா, அசிங்கப்பட்டுட்டால. யாருக்கிட்டயும் சொல்ல வேணாம், வா. குழந்தைங்கள்லாம் இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய சின்ன குழந்தைங்க இருக்காங்க. நல்லதா போச்சு. அந்த குழந்தைங்களோட சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அவங்களுடைய மனசு பரிசுத்தமா இருக்கும். எந்த கெட்ட விஷயமும் அந்த பிஞ்சு மனசுக்குள்ள இருக்காது. அவங்களோட மனசுக்குள்ள நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சீக்கிரமே கொண்டு போய் சேர்க்க முடியும். கொஞ்ச நாள் போயிருச்சுன்னா அது நடக்கவே நடக்காது. தேவையில்லாத நிறைய விஷயங்கள் சுத்தி இருக்கிறவங்களும் இந்த சமுதாயமும் அவங்க மனசுல நிறைச்சிருவாங்க. குழந்தைங்க கூட உட்கார்ந்துருக்கும் போது நான் உங்களை பத்தி நினைச்சேன். நீங்க கத்துக் கொடுத்த முறைய பத்தி நான் யோசிச்சேன். அடிக்கடி சொல்லிக் கொடுக்கிற கதையை பத்தி எல்லாம் நான் யோசிச்சேன். அதைத்தான் நானும் இப்ப கடைபிடிக்கிறேன். நான் கத்துக் கொடுத்தது என்னுடைய முறைப்படி. உன்னுடைய முறை எப்படின்னு நீயே கண்டுபிடிக்கணும். நமக்கு முன்னாடி இருக்க குழந்தைங்கள நம்ம சொந்த குழந்தைகளாவே நினைக்கணும். அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி மனசார நினைக்கணும். இந்த நாட்டுக்கு நன்மை செய்யறவங்களா அவங்கள வளர்க்கறதுக்கு முடிவெடுக்கணும். நல்ல ஒரு குருவால இந்த விஷயத்தையெல்லாம் செய்ய முடியும். குரு, இங்க பக்கத்துல துணி நெய்கிற இடம் இருக்கா? பக்கத்துல இல்ல, கொஞ்ச தூரம் நடந்தா துணி நெய்கிற ஒரு கிராமம் இருக்கு. என்ன, போகணுமா? அம்மாக்கு ஒரு சேலை வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அதை கொண்டு போய் அவங்க கையில கொடுக்கணும். அதை பார்த்து எங்க அம்மா சந்தோஷப்படணும். சேலை வாங்கி கொடுக்கறது அம்மாவோட சந்தோஷத்தை பாக்குறதுக்காகவா? நீங்க சந்தோஷப்படுறதுக்காக இல்லையா? அம்மாவோட சந்தோஷம் என்னோட சந்தோஷமும் தான். அப்பா, நான் ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? அப்பா, நாம ஒருத்தருக்கு பரிசு வாங்கி கொடுக்கும்போது அது அவங்கள சந்தோஷப்படுத்துமா, நம்மள சந்தோஷப்படுத்துமா? பரிசு கிடைக்கிறவங்களுக்கு தான் சந்தோஷம். எனக்கு அப்படி தோணல. நான் அப்பாக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுத்தேன்னா என்னோட சந்தோஷமும் அதுல இருக்கும். அதை வாங்கும்போது அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதோ அதை விட 1000 மடங்கு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அப்பாவை என்னால சந்தோஷப்படுத்த முடிஞ்சதேங்கிற சந்தோஷம் அது. அம்மா, பேசி ஜெயிக்கிறதுல பெரிய ஆளு இவர்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால உன்னுடைய இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் இவரால எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னது விளையாட்டு இல்ல, ஒரு சேலை இல்ல, கங்காதத்தனோட முழுமையான சந்தோஷத்தை தான் அம்மாவோட கையில அவர் கொடுக்கணும். அப்படி தோணலனா நீங்க அந்த சேலையை கொடுக்கவும் வேண்டாம். அவ சொன்னத நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். இல்ல குரு, பிரியம்பதா சொன்னதுல விஷயம் இருக்கு. பிரியம்பதா இந்த வீட்டுக்குள்ள வாழ்றத மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா என்னை விட உலகத்தை சுத்தின அறிவு அவளுக்கு அதிகமா இருக்கு. பெரியப்பா, எழுந்திரீங்க. பெரியப்பா, பெரியப்பா, எழுந்திரீங்க. பெரியப்பா, எழுந்திரீங்க. பெரியப்பா, பெரியப்பா, எழுந்திரீங்க. பெரியப்பா, 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 அரண்மனையில எல்லாரும் நம்மள தேடிக்கிட்டு இருப்பாங்க. எந்திரிங்க பெரியப்பா. வர்ணா, என்னாச்சு வர்ணா? சித்ரபானு அரண்மனையில தூங்காம இங்க வந்து படுத்திருக்காரு. நீங்க எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? நான் எங்க வேணாலும் போகலாம், எனக்கு எந்த தடையும் இல்ல. அப்படின்னா இங்க இருந்து போங்க. பெரியப்பாவுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. அவர் கண்ணு திறக்கும் போது உங்களை பார்க்கவும் கூடாது. உன் பெரியப்பாவுக்கு பிடிக்காதுதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா உனக்கு ஏதாவது என் மேல கோவம் இருக்கா? இருக்கு. உன் பெரியப்பாக்கு என் மேல கோவம் வர்றதுக்கு காரணம் அவரு செஞ்ச
எல்லா தப்புகளையும் கண்டுபிடிச்சதுனால தான். வர்ணாவுக்கும் அதுதான் இப்ப கோவமா? வேதாவ மலை மேல இருந்து நீ தள்ளி விடும்போது நான் பார்த்ததுனால தானே உனக்கு என் மேல கோவம்? நான் ஒரு இளவரசி, அதை நீங்க மறந்துடாதீங்க. நான் எங்க அப்பா கிட்ட போய் புகார் சொன்னா எங்க அப்பா உங்களை இந்த ஊரை விட்டே விரட்டிடுவாரு. அதை மறந்துடாதீங்க. என்ன இந்த ஊர்ல இருந்து அனுப்புறதுக்கு யாராலையும் முடியாது வர்ணா. நானும் இந்த ஊர்ல ஒருத்தி தானே. அப்படியா? நான் உங்களை இந்த ஊர்ல இருந்து விரட்டும் போது உங்களுக்கு நல்லா புரியும். பெரியப்பா தூங்கும் போது வீணா தொல்லை பண்ணாதீங்க. போங்க, உங்ககிட்ட தானே போகன்னு சொல்றேன். வர்ணா, இவ்ளோ நேரம் கூப்பிட்டு பார்த்தோம், உன் பெரியப்பா எழுந்திருக்கலையே. எப்பவுமே அவரால இங்க படுத்திருக்க முடியாது இல்லையா? அவரை நான் இப்ப எழுப்புறேன். அப்படின்னா எழுப்புங்க. அதுக்கான தண்டனைய பெரியப்பா இங்கேயே உங்களுக்கு கொடுப்பாரு. எழுப்புங்க. சித்ரபானு, சித்ரபானு, சித்ரபானு. பெரியப்பா, ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஓடாதீங்க, நில்லுங்க பெரியப்பா. என்ன காப்பாத்துங்க பெரியப்பா, நில்லுங்க. காப்பாத்துங்க, தள்ளி நில்லுமா. பெரியப்பா, ஐயோ, நில்லுங்க, காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க. ஐயோ, ஐயோ, காப்பாத்துங்க. கோவில்ல இருந்த எல்லாருமே நம்ம குழந்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. கவனிச்சிங்களா? கவனிச்சேன். இவ அழக பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததையும் நான் கேட்டேன். எவ்வளோ வேண்டுதல்களுக்கு அப்புறம் நமக்கு இவ கிடைச்சாலங்க. வேண்டுதல் இன்னும் நிறைய மிச்சம் இருக்கு. எல்லாத்தையும் சீக்கிரமா முடிக்கணும். குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணும்போது பூசாரி சொன்னது எதிர்காலத்துல பெரிய நாட்டியக்காரி ஆவான்னு. என்னடா என்ன ஆவா, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம குழந்தையோட நல்லதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தங்கம், போயிடலாம் போயிடலாம். இப்பையில இருந்து கொஞ்சம் நிறைய வேலை செஞ்சு காசை சேர்த்து வைக்கணும். இவளை பாத்துக்கணும். சரிம்மா சரிம்மா சரி. ஏய், கொஞ்சம் நில்லுங்க. அரசர் நீடோடி வா. இது உங்க குழந்தையா? ஆமாங்கய்யா, எங்க குழந்தை. வாங்க செல்லம், பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி. பாரு பாப்பா, ஐயா உன்னை கூப்பிடுறத பாத்தியா? வாங்க வாங்க, கொடுங்க, நான் கொஞ்சம் தூக்கிக்கிறேன். அழாதம்மா. ஐயோ, எங்க குழந்தை. ஐயா நில்லுங்கய்யா.
ஏமா எதுக்காக ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஐயா நாங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்தோம். அப்படியா? உங்களுக்கு குழந்தை இருக்கா? இல்லையே. ஐயோ பாவம். இந்தாங்க இந்த குழந்தையை நீங்க வச்சுக்கோங்க. ஐயா நிஜமாவா? இது யாரோட குழந்தைங்க ஐயா? இதுக்கு அப்பா அம்மாலாம் இல்ல, அனாதை குழந்தை. நீங்க இந்த குழந்தையை வளர்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஐயா நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான். சரி நான் போயிட்டு வரேன். இன்னையில இருந்து இந்த குழந்தை உங்களோடது. பிடிங்க. எவ்வளவு அழகான குழந்தை. கடவுள் இவ்வளவு சீக்கிரமா நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் கடவுளோட அருள். யாரோ சொல்லி அனுப்பின மாதிரி தானே அந்த ஐயா நம்ம முன்னாடி வந்ததும் இந்த குழந்தையை கொடுத்ததும். ஐயோ என் குழந்தையை கொடுங்க. இது எங்க குழந்தை? எங்க குழந்தைங்க? போய் சொல்லாதீங்க. இது எங்களோட குழந்தை. அது எங்களோட குழந்தை. இது எங்களோட குழந்தை. இப்பதான் அந்த ஐயா எங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க போங்க. கொடுத்துட்டாரு. அது ஏன் குழந்தை? கொடுங்க அது முதல்ல. விடுங்க. சொல்றேன் சொல்றேன். விடுங்க சொல்றேன். இது குழந்தை. தெரியாது. என்ன விடுங்க. இது ஏன் குழந்தை? விடுங்க. விட முடியாது. விடுங்க. இது எங்க குழந்தை. விடு. விடு. என்ன பண்ற நீ? குழந்தை குடு. குடு சொல்றேன். சொன்னா கேளுங்க. எங்க குழந்தை? குழந்தை குடு. குழந்தை குடு. இப்ப விட போறீங்களா இல்லையா? நான் சொல்றது கேளுங்க. இது எங்க குழந்தை போறியா இல்லையா? விடுங்க. என்ன பண்ண சொல்றேன்ல? விடுங்க. கொடுத்துடு. விடுங்க சொல்றேன்ல. குழந்தை விடுங்க. கொடுத்துடு. அப்படி அவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சுக்கிட்டு சாவட்டும். குழந்தைய கிட்ட கொடுத்துடு. அது எங்க குழந்தை. அது சரி இங்க நிக்கிறியா? எனக்கு உன்னோட செயலை உன்னை கொடுக்கறியா? நீங்க வெளில போங்க. எதுக்கு பயப்படுற? நீங்க வெளியில போங்கன்னு சொன்னேன். இங்க நாம ரெண்டு பொண்ணுங்க மட்டும் தானே இருக்கோம். ஒரு சேலைய குடுத்தினா அத கட்டிக்கிட்டு நான் இங்க இருந்து போயிடுவேன். மாமா மாமா மாமா. ஐயோ ஆம்பளைங்களை கூப்பிடாத, எனக்கு வெக்கமா இருக்கு. சித்ரா என்னாச்சு? சித்ரான்னு என்னதான் கூப்பிட்டாங்க. என்னங்க ஐயா இது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க. இதை இப்படியே விட்டா சரி வராது. எதுக்கு ஆளுங்க? எல்லாரும் ஒன்னா வந்தா எனக்கு கூச்சமா இருக்கும்ல. அரண்மனைக்கு தெரியப்படுத்தி தான் ஆகணும். நான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிடுறேன். நான் சொல்றத கேளுங்க. சேலை இல்லாம என்னால போக முடியாது. வர்ணா, அப்பாவோட பேச்ச மீறி பெரியப்பாவை வெளியில கூட்டிட்டு போக சொல்லி உன்கிட்ட யாரு சொன்னது? கேக்குறாங்களா? பதில் சொல்லு. சொன்னது பெரியம்மாவா? இல்ல, பெரியப்பாவை நான் தான் கூட்டிட்டு போறேன்னு பெரியம்மா கிட்ட நான் தான் சொன்னேன். வர வர உனக்கு திமிரு அதிகமாயிட்டே இருக்கு. ஆமா, பெரியப்பா இப்ப எங்க? அது கோவிலுக்கு போனாரா இல்ல வேற எங்கேயாவது போயிட்டாரா? வர்ணாமா, பெரியப்பா இப்ப எங்க இருக்காரு? தெரியல. தெரியலையா? நான் எல்லா இடத்துலயும் பார்த்தேன், பெரியப்பாவை காணோம். கடவுளே, இப்ப என்ன பண்றது? எங்க பாரு வர்ணா, இப்போ உனக்கு சந்தோஷமா? குருகுலத்துல வேதாவோட சண்டை போடுற மாதிரி எல்லா விஷயமும் கிடையாது. திமிரு அதிகமாயிடுச்சு உனக்கு. அண்ணன் வெளியில போய் ஏதாவது பிரச்சனை பண்ணா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது பெரியம்மாவும் நீயும் தான். ராஜா, என்ன? சாலிக்கரையில ஒரு வீட்ல சித்ரபானு ஐயா பிரச்சனை பண்ணிருக்காரு. ஆளுங்க சித்ரபானு ஐயாவை புடிச்சு கட்டி வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது ராஜா? நம்ம மந்திரி கிட்ட உடனடியா அந்த இடத்துக்கு போக சொல்லுங்க. அண்ணனால ஏதாவது ஒரு பிரச்சனை அங்க வந்திருந்தா அத சரி பண்ணதுக்கு அப்புறம்தான் அண்ணனை இங்க அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு வரணும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. அரண்மனையில இருந்து அண்ணன் வெளியே போனா என்ன ஆகும்னு இப்ப புரியுதா? இனிமே என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? அண்ணனை தம்பி அறைக்குள்ள பூட்டி வச்சிருக்காருன்னு எல்லார்கிட்டயும் நீங்க சொன்னதை நானே கேட்டேன்.
குறை சொல்றதுக்கு முன்னாடி நிஜத்தையும் நினைச்சு பார்க்க வேண்டாம்? நீங்க என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அன்பு எவ்வளவுதான் அதிகமா இருந்தாலும் தப்பு செஞ்சதுக்கான தண்டனையை கொடுக்காம ஒரு ராஜாவால இருக்க முடியாது. புரியுதா? சிந்தூராருண விக்ரஹா த்ரிநயனா. அப்பா, என்னம்மா? அது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? சொல்லுமா. குட்டிமாவுக்கு ஒருத்தர் சிவலிங்கம் கொடுத்தாரு, சின்னது. அத வீட்ல சும்மா வைக்க கூடாதுன்னு, அதுக்கு தீபம் ஏத்தி வச்சு பூஜை செய்யணும்னு நான் சொன்னேன். குட்டிமாவுக்கு அது சந்தோஷம்தான். ஆனா மல்லி அம்மா பயப்படுறாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு. குட்டிமா அதுக்கு பூஜை செய்யறதுனால தப்பு இருக்கா? இந்த கேள்விய நீ ஒரு பெரிய சமுதாயத்துக்கிட்ட கேட்டா அதுல அதிகமான ஆட்கள் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அது எதனாலன்னு உனக்கு தெரியுமா? அத பழக்கப்பட்டதுனால. இத முன்னாடியே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். மனுஷங்களுக்குள்ள மனுஷங்க உருவாக்கின வேறுபாடு மட்டும்தான் இருக்கு. கடவுளுக்கு அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. அப்படின்னா ஒருத்தர்கிட்ட அதிகமான பாசமும் இன்னொருத்தர்கிட்ட கம்மியான பாசமும் கடவுளுக்கு இருக்குமா? இல்ல. நாங்க எப்படி ஒரு தெய்வத்துக்கு பூஜை பண்ண முடியும் அப்படின்னு தான் உன்னோட மல்லியம்மா யோசிக்கிறாங்க. ஆனா அவங்க தங்கியிருந்த இடத்துல அவங்க காட்டுமுத்திக்கு பூஜை செஞ்சிருந்தாங்கல்ல. காட்டுமுத்தி யாரு? தேவி மகமாயோட இன்னொரு உருவம் தானே. உருவம் வேறையா இருந்தாலும் பூஜை செய்யறது தேவி மகமாய்க்கு தானே. உனக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. குட்டியம்மா கையில கிடைச்ச அந்த சிலைக்கு அவ பூஜை பண்ணட்டும். அதுக்கு யாரும் எந்த தடையும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் முழு மனசோட பூஜை பண்ணணும். உண்மையான பூஜைங்கிறது பக்தி நிறைஞ்ச மனசுதான். மந்திரம்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. கலங்கம் இல்லாத மனசோட கை கூப்பி வேண்டுனாலும் கடவுள் அதை கேட்பாரு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்படும். அப்போ அந்த சிலைய அவளை பிரதிஷ்டம் பண்ண சொல்லலாம்ல? அதுல என்ன சந்தேகம்? தைரியமா செய்ய சொல்லு. கடவுள் கண்டிப்பா அருள் புரிவாரு. என்னோட தேசமங்கலத்தம்மா குட்டிமாவோட ஆசைக்கு ஒரு சரியான பதில் கிடைச்சிருச்சுல. தேவி அம்மா மகமாயி. ஏதோ சின்ன பிரச்சனைன்னு நினைச்சு அண்ணனுக்கு இங்க வைத்தியம் பார்க்கறதுல எந்த பலனும் இல்ல. அவர் நடந்துக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை. அப்புறம் என்ன பண்றது ராஜா? இதுக்கு பரிகாரம் இருக்கா? வேதபுரத்துல ஒரு பெரிய ஜோதிடர் இருக்காரு. அவரை அழைச்சிட்டு வர சொல்லணும். காரணம் என்னன்னு அவர் கண்டுபிடிக்கட்டும். அண்ணன் என்னெல்லாம் பண்ணாருன்னு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இதுல என்னோட தவறு ஏதாவது இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல. என் அண்ணன் குணமாக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்கு நடுவுல வரக்கூடிய சில கேள்விகள் இருக்குல்ல, தேவையில்லாத கேள்விகள். அத அண்ணி தவிர்க்கணும். பெரியம்மா, பெரியப்பா பழைய மாதிரி ஆக மாட்டாரா பெரியம்மா? ஆவாரு. பெரியப்பா பழைய மாதிரி ஆகக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஜோசியர் வரட்டும், அவரு முடிவு பண்ணட்டும். சன்னியாசினி அம்மா, 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 சன்னியாசினி அம்மா. இன்னைக்கு என்ன குட்டிமா உன் கூட காணோம்? குட்டிமாவுக்கு ஒரு சிலை கிடைச்சிருக்கு. ஒருத்தர் பரிசா கொடுத்தாரு. கடவுள் பரமசிவனோடது. அது நல்ல விஷயம் இல்ல?
குட்டிமாவுக்கு அதை வீட்ல வச்சு பூஜை செய்யணும்னு ரொம்ப ஆசை. மல்லி அம்மாவுக்கு பயம். அப்புறம் நான் அப்பா கிட்ட கேட்டேன், அப்படி வீட்ல வச்சு பூஜை செய்யறதுல தப்பு இருக்கான்னு. அப்போ அப்பா என்கிட்ட சொன்னாரு, கடவுளுக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லைன்னு, எல்லா பக்தர்களுமே கடவுளை கும்பிடலான்னு. அது சரிதானே, அதுல என்ன இப்ப பிரச்சனை? நாளைக்கு குட்டிமா வீட்ல நாங்க அந்த சிலைய பிரதிஷ்டம் பண்ண போறோம். நடக்கட்டும். சன்னியாசினி அம்மாவும் வரணும். நான் வரணுமா? நீங்க குழந்தைங்க 2 பேரும் சேர்ந்து அத பண்ணா போதும் இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க, எங்க எல்லாரு கூடயும் நீங்க சேரும்போது நீங்களும் ஒரு குழந்தை தானே. அப்புறம் நீங்க எப்படி அங்க வராம இருக்க முடியும்? நான் சொன்னது எல்லாத்தையும் எவ்வளவு அழகா ஞாபகம் வச்சிருக்க வேதக்குட்டி. சன்னியாசினி அம்மா, நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? குட்டிமா வீட்ல சிலைய வச்சு பூஜை பண்ணா சிவபெருமான் அதை ஏத்துப்பாரா? சிவபெருமான் அவகிட்ட வருவாரா? கண்டிப்பா வருவாரு. வேதா வேணும்னா பாரு, நாளைக்கு சிலைய பிரதிஷ்டை செய்யும் போது அங்க இருக்கிறத உணர்த்துவாரு. அது எப்படி? கடவுள் கிட்ட நிறைய வழி இருக்கு தெரியுமா? சில வேளைகள்ல காற்றாவும், ஒரு சில வேளைகள்ல கடலாவும், நெருப்பாவும், வேற ஏதாவது ரூபத்திலையாவது சிவபெருமானோட அருள் எப்பவும் அங்க இருக்கும். நான் நிச்சயமா சொல்றேன். இத கேட்டா குட்டிமாவும் மல்லியம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? அவங்களுக்கு எல்லாவித சந்தோஷங்களும் கிடைக்கும். தெளிவான ஒரு நோக்கம் இல்லாம குட்டிமாவோட கையில அப்படி ஒரு சிலை கிடைச்சிருக்காது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கடமை இருக்கு, அது நடந்துதான் ஆகணும். இந்தாங்க. துணி நெய்ற இடத்துக்கு நானும் கூட வரணும்னு அப்பா கிட்ட சொல்லிருந்தீங்களா? ஆமா. உனக்கு அதுல எதுவும் கஷ்டம் இருக்கா என்ன? இல்ல, நெய்ற இடத்துக்கு போய் அங்க உள்ளவங்களையும் அவங்க செய்யற வேலையும் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசைதான். ஆஹா, அப்படின்னா சந்தோஷம். நம்ம நாளைக்கே அங்க போகலாமா? ஆ, அம்மாவுக்கு சேலை தானே வாங்க போறோம். அவங்களுக்கு பிடிச்ச நிறம் எது? அது எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் கேட்டதில்ல. அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச பூவு எது? அதுவும் கேட்டதில்ல. சரி, அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பழம்? எதுக்காக நீ திரும்ப திரும்ப இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க? அம்மாவை பத்தி ஒரு பையனுக்கு எதுவுமே தெரியாதான்னு திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு தான். நீங்க இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க சிரிச்சாலும் அழுதாலும் அதோட அர்த்தம் அம்மாக்கு தெரியும். அவ்வளோ ஏன், உங்க கையில ஒரு சின்ன விரல் அசைஞ்சா கூட அது எதுக்காக அசையுதுன்னு உங்க அம்மாக்கு நல்லா தெரியும். எவ்வளவோ காலம் அவங்க கையை பிடிச்சு நடந்திருக்கீங்க. இருந்தும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பூ தெரியாது, பழமும் தெரியாது. அது அந்த மாதிரி இது வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் நடந்ததில்ல. என்னாச்சு? திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா 2 பேரும்? நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு நெய்ற இடத்துக்கு கூட போறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச நேரத்தை கங்காதத்தன் தான் தேர்ந்தெடுக்கணும். என்ன கங்காதத்தா, உன்னால அது முடியாதா? தெரியலப்பா. வேணும்னா ஒரு வழி இருக்கு. அம்மா கூட சேர்ந்திருந்த சமயத்தையெல்லாம் உங்க பிரியமான சிஷ்யன் நினைச்சு பார்க்கட்டும். அப்பா அம்மாவோட ஆசையெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்ப கேட்டதுக்கு பதில் கிடைச்சா நாளைக்கு ஒன்னா போகலாம். இல்லனா நான் வரல. இங்க கொடுங்க. சோர்ந்து போயிட்டியா நீ? ஆமா, பிரியம்பதாவோட ஒவ்வொரு கேள்வியும் என் மனசுல ஒரு முள்ளு மாதிரி குத்துது. வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிற எண்ணம் வந்துருச்சு எனக்கு. சரி பாப்போம். விடியறதுக்கு முன்னாடி பிரியம்பதா கேட்ட கேள்விக்கு நான் பதில கண்டுபிடிச்சாகணும். சன்னியாசினி அம்மா, குழந்தைங்க செய்யறது தப்பா என்ன? தேசமங்கலத்தோட பூசாரி சொன்னதுக்கு அப்புறமும் சந்தேகமா என்ன? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க. என்னோட குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது இல்ல. அவங்க பிரதிஷ்டை செய்ய போறது பரமசிவனை தானே. அவங்களோட பக்தி சிவபெருமானுக்கு நல்லாவே புரியும் இல்லையா? அப்படின்னா இந்த சின்ன குழந்தைங்களை பாத்துக்க வேண்டியதும் அருள் புரிய வேண்டியதும் கடவுள் தானே. ஆமா.
அப்படின்னா நீங்க சந்தேகப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. வேணும்னா பாருங்க, இவங்க பண்றது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். சன்னியாசினி அம்மா, மல்லியம்மா, சன்னியாசினி அம்மா, எல்லாம் தயாராயிடுச்சு. எல்லாமே வேதா தானே பண்ணணும்? வேணாம், எல்லாம் சன்னியாசினி அம்மா பண்ணா போதும். அது சரியில்லை. இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சாதான் நல்லா இருக்கும். அப்படின்னா பூசாரியும் அதிகாரியும் எல்லாமே நீங்க தான். வேதகுட்டி நீயே பண்ண. அப்படின்னா சரி. சன்னியாசினி அம்மா, நானும் குட்டியம்மாவும் சேர்ந்து சிலைய பிரதிஷ்டிக்கலாமா? குட்டியம்மாக்கு எதுவும் தெரியாது. அது கடவுளுக்கு தெரியும் இல்லையா? ஏதாவது தவறு நடந்தாலும் கடவுள் அதை பொறுத்துப்பாரு. நீங்க இதை ஆரம்பிங்க. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. பெரிய அதிசயம், பெரிய அதிசயம். கடவுளோட சிலையில தானா பாலாபிஷேகம் நடக்குது. பரமசிவன் தோன்றி இருக்காரு. பூசாரி, இந்த அதிசயத்துக்கான காரணம் என்ன? எனக்கு தெரியாது. ஆனா இந்த இயற்கையோட நாதனான கடவுள் நம்ம எல்லாருக்கும் அருள் புரிஞ்சிருக்காரு. அதற்கான அறிகுறி தான் இது. குட்டிமா, இப்போ உனக்கு சந்தோஷமா? இன்னையில இருந்து இந்த பரமேஸ்வரன் குட்டிமா பக்கத்திலேயே இருப்பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப சிவபெருமானும் இருக்காங்க, தேசமங்கலத்தம்மாவும் இருக்காங்க என் கூட. குட்டிமா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு யார்கிட்டயும் போய் சொல்லாத என்ன? நான் சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். யாரங்க? கடவுளே, யாராவது இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்களா? அம்மா, வந்திருக்கிறது யாருன்னு பாருங்க. நீங்களா? வணக்கம். இதான் உங்க வீடா? ஆமா. என்ன இந்த பக்கம்? அதுவா, புது தோணி செய்யறதுக்காக மரம் பார்க்கலான்னு வந்தேன். இந்த பக்கம் போனா சீக்கிரம் போகலான்னு ஒருத்தர் சொன்னாரு. ஆனா அது ரொம்ப நல்லதா போச்சு. உங்களை என்னால திரும்பவும் பார்க்க முடிஞ்சதில்ல. நீங்க எங்களுக்கு ஒரு சிலை கொடுத்தீங்களே, அது நாங்க வீட்ல நிறுவிட்டோம். அப்படியா? ஆமா. இவளோட ஆசை அதுதான். இது சரியா தப்பான்னு நிறைய பேர்கிட்ட கேட்டோம். எல்லாரும் என்ன சொன்னாங்க? வேதா குட்டி, இங்க வா. என்ன மல்லியம்மா? நீங்க பயப்பட வேண்டாம். மேலூர் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது குட்டியம்மாவுக்கு நீங்க இப்ப நிறுவன அந்த சிவலிங்கத்தை கொடுத்ததே இவர்தான். இவ தேசமங்கலத்து கோயில்ல இருக்கிற பூசாரியோட பொண்ணு. குழந்தைங்க அப்படி சிலைய நிறுவறதுல எந்த தப்பும் இல்லைன்னு அவர் சொன்னாரு. அதனாலதான் செஞ்சோம். நல்லது தாயி. பூஜையெல்லாம் நல்லபடியா பண்ணீங்களா? என்னோட அப்பா பண்றத நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரிதான் பண்ண. தோணிக்காரன் சிலைய பிரதிஷ்டை பண்ணதுல குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? நீங்க யாரு? இது எங்களோட சன்னியாசினி அம்மா. பெரிய திறமைசாலி இவங்க. என்ன திறமை? குழந்தைங்களை இந்த மாதிரி சந்தோஷப்படுத்துறதுக்கு சின்ன திறமை இருந்தாலே போதுமே. இல்ல இல்ல, சன்னியாசினி அம்மாக்கு நிறைய திறமை இருக்கு. சன்னியாசினி அம்மா எங்களோட சந்தேகத்தை போக்குவாங்க, எங்களுக்கு புராண கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. எங்களுக்கு எல்லாமே சன்னியாசினி அம்மா தான்.
இது எல்லாத்தையும் சொன்னா தோணிக்காரனுக்கு புரியவா போகுது? எதுக்கும் நீங்க இங்க வரைக்கும் வந்துட்டீங்கல்ல, உள்ளேயும் வாங்க, சிலையையும் பார்க்கலாம்ல. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உள்ள இருக்கும்போது இந்த தோணிக்காரன் உள்ள வர்றது அவ்வளவு நல்லா இருக்குமா தாயி? தோணிக்காரரா இருந்தாலும் அவரோட குணம் பெருசா இருக்கு. நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க யாருக்குள்ளேயும் வேறுபாடே இல்ல. அவரை உள்ள வர சொல்லுங்க. வாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.